இவங்க இன்னைக்கு ஒரு டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி கர்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிங் இருக்கிற டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே போட்டோம்னா இந்த ரிங்கு போயிடும். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது கயிறை வச்சு இந்த ரிங்கை நல்லா கட்டி விட்ருங்க. இந்த மாதிரி கேதர் பண்ணி கட்டிட்டு இந்த மாதிரி தலாணி உரை இருக்குது பார்த்தீங்களா, தலாணி உரைக்குள்ள இதை விட்டுருங்க, ரிங்கை விட்டுருங்க. ரிங்கை விட்டுட்டு இந்த இடத்த பிடிச்சி இந்த மாதிரி கயிறை வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டு இதை அப்படியே வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டிங்கன்னா நமக்கு ரிங்கும் வந்து உடையாது, கர்ட்டனும் நல்லா துவைச்சி எடுத்துடலாம். டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பாய். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கர்ட்டனை துவைச்சாச்சு, நம்ம கர்ட்டன் க்ளீன் ஆயிடுச்சு. அப்படியே 2 in 1 பர்பஸ். தலகாணி வரையும் துவைச்சாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. கயிறை கழட்டிட்டோம் பாருங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம ரிங்கெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள், ஒன்றும் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கர்ட்டன் ரிங்கும் நமக்கு பாலாகாது, கர்ட்டனும் துவைச்சிரும், அப்படியே தலாணி வரையும் துவைச்ச மாதிரி ஆயிடும்.